ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா USD JPY சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்ம கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கார்ட் ரெண்டுமே சேர்த்து 399 அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணது. இது வந்து டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம் சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இது எப்படி ஷோ பண்ணியிருந்தோம் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தாலாம். இது 2 ஓபி, அதாவது டபுள் ஓபி நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது இங்கே அடித்து கீழே வரும், இங்கேருந்து மேலே புறப்படும் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். இப்போ வந்து மார்க்கெட்டில் எப்படி இது வந்து ஒர்க் ஆகிருக்கு, என்னென்ன கன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் USD JPY சார்ட்டை நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா, எப்போவுமே நம்ம ஒரு சார்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படின்றத ஒன்று பண்ணுவோம். சரிங்களா, ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னா மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா, அதுதான் வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து அப் ட்ரெண்டில் வந்து ஒரு CHO வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா, இதான் வந்து விஷயம். அப் ட்ரெண்டில் ஒரு CHO வந்து மார்க்கெட் கொடுத்துருக்கு. அப்படி இருக்கிறப்ப மார்க்கெட் வந்து இங்கே பட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான் விஷயம். அதே போல் ட்ரெண்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் ரிஸ்கில் போகலாம். ட்ரெண்டை ஃபாலோ பண்ணல அப்படின்னா வந்து ஒரு ஹாஃப் ரிஸ்க் அந்த மாதிரி குறைக்கணும். சரிங்களா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ஒரு 50% ஆர்டர் பிளாக்கில் ஒரு ஓபியை வந்து நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இந்த ஓபியை வேலிடேட் பண்ணுறக்கு நமக்கு இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா லிக்விடிட்டிஸ் வந்து அவைலபிள் ஆகுது. இது வந்து ஒரு டபுள் பாட்டம் லிக்விடிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இங்கே ஒரு லிக்விடிட்டி அவைலபிள் ஆகுது, இங்கேயும் பார்த்திங்கன்னா இதையும் நம்ம லிக்விடிட்டின்னு தான் கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா, சார் இதெல்லாம் வச்சு எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இது மட்டும் கிடையாது, நமக்கு இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீப்பு. சரிங்களா, ஸ்வீப் அப்படின்றது நமக்கு எப்போவுமே ஒரு ஹையர் ப்ரையாரிட்டியில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு CHO வந்து மார்க்கெட்டில் நடந்திருக்கு. இது எல்லாமே வந்து ஹையர் ப்ரையாரிட்டியில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். நம்ம வீடியோஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்வீப் ப்ளஸ் CHOனாலே அது வந்து ஹைலி வேலிடாக வந்து மாற ஆரம்பிக்கும். சரிங்களா, ஹைலி வேலிடாக மாற ஆரம்பித்து அது வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை நமக்கு வந்து கொடுக்கும். அதுதான் வந்து ஸ்வீப் ப்ளஸ் CHOட ஒரு தனித்துவம். சரிங்களா, இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் வந்து நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குக்கு உள்ளே வருது. உள்ளே வந்தோடனே மார்க்கெட்டோட ரியாக்ஷன் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். சரிங்களா, லோ டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து அந்தளவு எனக்கு வந்து பார்க்க தெரியல சார் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே ஜஸ்ட்டு கேண்டிலோட ரியாக்ஷன் பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே பட்டோன்னே ஆர்டரை வந்து எடுத்துகிட்டு கேண்டில் வந்து மேலே பவுன்ஸ் ஆகுது. சரிங்களா, இதை வந்து லோ டைம் ஃப்ரேமில் ஒரு 1 hour to 5 minutes எடுக்கிறப்போ நமக்கு ஒரு நல்ல சாலிடான ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். சரிங்களா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ CHO வந்து நடந்திருக்கு இந்த பிளேஸில். சரிங்களா, இப்போ CHO நடந்திருக்கு சார், நம்ம இதில் என்ட்ரு ஆகலாமா அப்படின்னா தாராளமாக வந்து என்ட்ரு ஆகலாம். சரிங்களா, ஒரு 5 minutesலேயே நான் எடுத்துக்கிறேனே. 5 minutesல எடுத்தோம்னா இந்த ஒரு இடத்துல CHO ஆகிருக்கு. இங்கே நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எந்த ஒரு ஆர்டர் பிளாக் வந்து வேலிட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விக் ஆர்டர் பிளாக் இங்கேருந்து இது வரைக்குமே வந்து நம்ம வேலிடுன்னு தான் சொல்லுவோம். இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் வந்து மைன்யூட்டாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற லோவை இது ஸ்வீப் பண்ணியிருக்கு. சரிங்களா, இந்த லோவை வந்து மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துருக்கு. சரிங்களா, இது வந்து ஒரு ஸ்வீப் அப்படின்னு நான் வந்து போடுறேன். இதை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் எடுத்ததுனால நமக்கு இன்னமும் அதே சேம் கான்செப்ட் தான், ஸ்வீப் ப்ளஸ் CHO கான்செப்ட். மார்க்கெட் வந்து நீட்டாக வந்து இந்த ஆர்டர் பிளாக்கில் டேப் பண்ணுது. சரிங்களா, இங்கே நம்ம வந்து எடுக்கிறோம் சார், நம்ம எங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமுக்கு கீழே வந்து வைங்க. உங்களுடைய டேக் ப்ராஃபிட் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு 1:3 வந்து பிகினர்ஸ்க்கு. சரிங்களா, ரொம்ப அது எவ்வளவோ போகட்டும், ஆனால் பட் நமக்கு ஒரு 1:3 போதும் அப்படின்ற இதில் வந்து இருக்கணும். சரிங்களா, 1:3 வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு. இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லுவோம், கொஞ்சம் வந்து ட்ரேடில் வந்து நமக்கு பர்ஃபார்மன்ஸ் தெரியும் அப்படின்றவங்க 1:6. அப்புறம் ப்ரோவெல்லாம் பார்த்திங்கன்னா 1:9 அதுக்கு மேலே வந்து இது பண்ணிக்கிட்டோம். பட் பேசிக்கில் நம்ம ஒரு 1:3 வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ட்ரேடருக்கான ஒரு அடையாளமாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக ப்ராஃபிட்டும் வந்து புக் ஆகும்னு வைங்களேன். சரிங்களா, அவ்வளோதான் விஷயம். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம்.
அவ்வளோதான். இதுக்கு மேலேயும் வந்து மார்க்கெட் போயிருக்கு சார், அதை எப்படி வந்து பிக் பண்ணுறதுன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு நீங்கள் ஒரு எந்த இடத்துல டேப் பண்ணும் அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். மொத்தமாக போயிருக்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 1:9 வரைக்குமே போயிருக்கு. பட் ஸ்டில் நமக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கே நமக்கு ஒரு 1:3 போதும் அப்படின்ற இதில் நான் நினைக்கிறோமோ அப்போ வந்து உங்களுக்கு வின்னிங்கும் உங்களுக்கு அந்த அக்யூரசி ரேட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா, அவ்வளோதான் விஷயம். சரிங்களா, ஓகேங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் நம்ம சொல்ல ஒரு சேனல்ஸும் நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய காண்டாக்ட்டும் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.